டெட்ரான் அப்படின்ட்டு ஒரு மீன் மாப்பிள்ளை சொன்னால் இது டெட்ரான், அதாவது கலர் எல்லோ கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலரு அப்படின்னு வச்சு விற்பாங்கள்ல அக்வேரியமில், அது இந்த மீன் தான் நினைக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி தான் லைட்டாக ஒரு கோடு இருக்குது பாருங்கள். இது நிறைய இருக்குது குட்டியாக. இதுதான் கலர் மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கலர் மாற்றுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ எக்ரிட்ஸ். ஆக்சுவலாக இதுதான் டெட்ரான்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும் அந்த மீனும். பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். நிறைய மீன் இருக்குது, வேணும்னா வாங்க பிடிச்சி தரேன். இங்கே இருக்கா? இங்கே எங்கேயா? தேலிடாதா? எங்கே எங்கே இருக்கு? தேலியா? எடுத்து போடுங்க. ஆல்ரெடி பிடிச்ச மீனை காட்டுங்களேன். இது பெருசு. பிடிங்க, எடுங்க மீன் எடுங்க. கிடச்சிச்சா? ஓ காட்டுங்க. அந்த பாசியை கீழே போட்டுங்க, தள்ளுங்க. ஓகே, எவ்வளோ பெருசு. அடிபலி. விட்டாரே மீனா விட்டாரே. கொண்டு வாங்க பாக்கெட்டு. பெருசா? பெருசு. ஆம்பளை மீனா? சரியான சைஸ். அவர் அடிக்குது. ஆம்பளை மீன் தான். இப்படி வருது. ஓகே, அடுத்த மீன் இங்கே கொண்டு போடுறீங்க. ஆல்ரெடி இத்தனை கிடக்கு பாருங்க. 5 மீன் இருக்கு. இது பேர் என்ன? குள்ளக்கண்டை. இதில் ஒரு கோடு வரும், மழை டைமில் கோடு வரும். இது என்ன குள்ளக்கண்டை இல்லை? அது ஒரு கண்டை. அதான் பென்சில் மீனா? சிறில் கேட்டாண்டா எடுத்து போய் கொடுக்கலாம்டா. அது கேட்பேன் நிறையா. அது பாட்டிலில் போட்டு எடுக்கணும். ஆமாம். அடின்னு அடிக்குதுங்க பாருங்க மீன். கச்சக். இது கூட சிறில் நிறைய கேட்பேன்டா. ஸ்டாண்டில் போடட்டா மீன்? எங்கேயா ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாண்டில் வச்சுட்டோன்னா மீன் பிடிக்க மொத்தம். எவ்வளோ வீடியோ எப்படி வரும் தெரியுமா? இதானா அந்த இது குள்ளக்கண்டையா? ரெட் கலரில் ஒரு டாட் இருக்குது சைடில் வரும். ஆமாம், இல்லை சைடில் அதிகம் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த மீனுக்கு கோடு வரும். மழையா? ஆமாம், மழை இருக்குன்னு சொன்னால் உடம்புல ஒரு கோடு வரும். லைட்டாக ஒரு கோடு இருக்கு பாரு, அந்த கோடு டார்க்காக இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சுவாங்க. இந்த டெட்ரா தான் இது கன்ஃபார்ம். இது டெட்ரா தானே? அடிப்படி சிறில் கொண்டு கொடுப்போம். ஆனால் என்ன கலர்லெஸ்ஸாக இருக்குது. அவ்வளோதான்டா. அது கலர் ஆக்கணுங்கடா. அது எப்படி கலர் ஆக்குறாங்கன்னு தெரியல. இன்ஜெக்ஷன் எப்படிடா? அது ஒரு மீனுக்கு மட்டும் அது அது ஒரு மீனுக்கு மட்டும் அந்த அது என்னது மியூட்டேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு இது போடுவானோலே, அந்த ஜெனட்டிக் இன்ஜெக்ஷனா அது என்னது ஏதோ ஒன்று ஒரு சம்பவம். அது போட்டு கலரை போட்டு விட்டா மீன் ஐயோ கையில் விட்டு உள்ளே இல்லை செத்து போச்சா? இல்லை உயிர். இந்த கண்டென்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன்றும் இறைச்சி மீன் பிடிக்கணும், இல்லை தூண்டி போட்டு மீன் பிடிக்கணும். நம்ம வீடியோ நிறையா பார்த்துருப்பீங்க. கடலுக்கு போய் தூண்டி போட்டிருப்போம், ஏரிக்கு போய் தூண்டி போட்டிருப்போம். ஒன்றும் அது கிடைக்கிறதுனா அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணோம். அதாவது சரி நம்ம இறைச்சி பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே அக்கா வீடு சைடில் திருக்கோளூர் சைடில் வந்திருக்கோம். இங்கே முந்தினது வந்து பார்த்தேன்.
நிறைய மீனுங்க இருந்துச்சு. இந்த இடத்த எப்படி க்ளீன் பண்ணி எப்படி நம்ம இறக்கணும் அப்படின்ட்டு எப்படியாச்சும் இறச்சி பிடிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இறச்சேன். நிறைய மீன் இருக்குது. ஜிலேபி மீன் இருக்குது, விரால் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஜிலேபி மீன் நிறைய இருக்குது. கெண்டை, குள்ளக்கண்டை, இந்த டெட்ரான்லாம் குடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இறா இருக்குது. இது வந்து ஒரு சேலஞ்சான கண்டென்ட் தான், எனக்கு ஓன் கண்டென்ட்டு. பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்ரீ மசாலா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. நானும் ஸ்ரீ மசாலா குழம்பு செய்ய போகிறேன். இதில் இருக்க ஜிலேபி மீன்களை வந்து நம்ம பிடிச்சி அங்கே வச்சுருக்கோம். அந்த குளத்தில் வச்சு குட்டி குளத்தில் போட்டிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி காட்டாங்க, அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது உள்ள அந்த தாமரை இலைகள்லாம் அடியில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டேன்னா நான் சேலஞ்சில் ஜெயிச்சதாகவும் நம்ம மீன் பிடிச்ச மாதிரியும் நம்மளுக்கு சூப்பர் கண்டென்ட்டு சூப்பர் ரெண்ட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு அழகாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் கிடைக்கும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் நானும் விஜுவோம். பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். BFC 360 கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஷார்ட்ஸாகவும் வரும், வீடியோவும் வரும், பெரிய வீடியோவும் வரும். என் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்க அன்னக்கூடை எடுத்துகிட்டு வரேன்ட்டு அந்த அன்னக்கூடையில் பிடிச்சி காமிக்கிறோம் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேக். அதை பிடிக்க முடியாதுடா அவ்வளோ தண்ணியில். விரால் தானே அது? ஆமாம், இருக்கு. கிடச்சிச்சா? இல்லைடா. அதெல்லாம் கிடைக்குமா? வலுவுற மீன் நழுவுற மீனாச்சே இது. எப்படி விராக்கண்ணு இருக்குதா? இல்லை, ஓடி போச்சுடா. தாமரை மேலே அப்படியே ஓடிச்சு, கிடு 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 ஓடிச்சு. நமக்கு கண்ணு இருக்குடா கத்தில் வரத்துக்க. ஆனால் ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு ஏரியாவே இறச்சிருக்கோம் போடுறா டே. அதுதான் ஹைலைட்டு. இன்னும் முடியல, இந்த பக்கம் நிறைய தண்ணி இருக்கு. கால் வைக்கிற இடம் எல்லாம் இருக்கு மீன். பம்பு இருக்கு தெரியல, மோட்டரா எடுத்து வந்து வச்சிருக்கலாம்ல ஒரு போட்ட. தண்ணி கம்மி இல்லை. ஆயிரம் வீட்டில் இருக்குது. டீசலை மட்டும் போட்டுவிட்டு அடிச்சு விட்டுலாம். எதுவுமே சுத்தம் பண்ணல. இப்போ கலக்கி இருக்குல்ல இங்கேயே தான். அதான் விரால் 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 விராலா? உள்ள அந்த சைடு விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. ஆனா கட்டிடுங்க. அப்படியே அப்படியே தூக்கி சைடில் போட்டுருங்க. அடியில் அடியில். எங்கள் அப்பா உயிரை விட்டுருவாரு இதை பார்த்தா. ஏன் அவருக்கு விரால் வேணும் விரால் வேணும்னு. ஏய், அதுக்கு தாண்டா வந்தது. போகலாம், போட்டு வச்சு. ஏய், திருப்பி திருப்பி அது அங்கேயே தாண்டா போய் விழுது. வாரி போகிறாது வெளியில். அப்படி வாரி போகிறது உள்ள. அவன் காய் தந்து கொண்டு ஓட்டுறாங்க. மேலே நின்றுடுச்சு, மேலே நின்றுடுச்சு. அவ்வளோதான் 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 விடு. இது டப்பா எடுத்துட்டு வரட்டா? எடுத்துருவோம். காமிங்க காமிங்க விரால காமிங்க. விராலே என் மாப்பிள்ளைக்கு ஒரு விரால் போடுறா. நல்ல நல்ல தண்ணி அலசி நல்ல தண்ணியில் விடுங்க. அதை இதை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணி. ஆனால் செத்து போயிடும், அடிபட்டுருச்சு. இல்லைங்க 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 காமிங்க. விரால் சரியான விரால். நான் பிடிக்கிறேன். இன்னும் இருக்குடா புகழ, இன்னும் நிறைய இருக்குது. நமக்கு தான் எல்லாம் அப்படியே கொண்டு கட்டில் விடு. இங்கே உள்ள போட்ட மீனை காணும்.
எகிரிட்டுண்டா எகிரிடுச்சுன்னா டக்குன்னு எகிறோம் தாமரை ஏறு கண்டை ஏறு இருக்கா பாரு அப்படியே வாட்ச் பண்ணு எங்க இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே பாரு சார்ஜ் இருக்கா பார்த்துக்கோ தண்ணி சுந்துருங்க ஏற குட்டி அண்ணா போது அப்படியே தூக்கி வெளில போட்டுங்க ஜிலேபி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பார்க்கணும் இங்கே நில்லு மாமா அதோ பேர் ஏறுது பேர் அது வீடு கண்டென்ட்டு ஆனால் இங்கே ஒரு வேலை சுற்றி இருக்குது அழகாக எகிரிச்சு அது கால் மாட்டிச்சா காலில் ஏதோ கல் பட்டு கண்ணாடியாடா கல் தான் கண்ணாடி இருக்காது கல்லுங்க தான் இருக்கும் கல் தான் அங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு அந்த பக்கம் போனோம்னா அது மொத்தம் இந்த பக்கம் வந்துடும் ஆமாம் தண்ணி இறக்க முடியாது அப்புறம் அதனால தான் அங்கே போகல ஏறி அதை எடுங்க ட்ரை பண்ணு அதை எடுங்க மீன் வரால் மட்டுமா கோய் திருவிழால ஓ சரி ஜிலேபியா எடுங்க கையில் எடுங்க அதை அப்படியே அமுக்கிடுங்க அப்படி சவுக்க நமக்கணும் அவ்வளோதான் விட்டுறாதீங்க குதிரிச்சா வாங்கிட்டாரு வந்ததுக்கு ஒரு பரிசு வேண்டாமா முள்ளு குத்த கூடாதுன்னு அது வருது நான் அதை பிடிக்கிறேன்ட்டு கையில குத்துவாங்க பெட்டில் படுக்க போட்டு கொண்டு வர்றாரு நல்ல சைஸில் அது எடுத்து காமிப்போம் swing in the rain I am swing கேமரா நாஸ்தி அங்கேயா அப்படியே அழகா அந்த நேரமாக தூக்கிட்டு வந்த மாதிரியே தூக்கிடுவாங்க அது செவில் பக்கம் இருக்குல்ல அப்படியே அவ்வளோதான் அமுக்கிட்டா வந்துடும் காமிக்க இந்த பட்டையாக இருக்குது போட்டு இப்போ எல்லாம் ஃபில் ஆகிரும் போலியே ஒரு ஐடியா அடிங்க எல்லாத்தையும் கலைச்சி விட்ருவோம் கிடு ஓகே அப்பா குஸ்க் அவ்வளோதான் அன்னக்குடியிலே போட்டுக்குமாம்மா ஆமாம் அதுலேயே போட்டுருங்க கையில் இருந்து
நான் வருது எடுத்து உள்ள போட்டுருங்க அப்படி. பட்டப்பட்டன்னு அடிக்கணும். என்னண்ணா நான் அடுத்து வருது அங்கேயே நின்றுங்க. எங்க இருக்கு எல்லாக்கிட்ட இங்க இருக்கா வர்ற மாப்பிள்ளைக்கு அத்தை சூப்பர் துண்டே. அப்படியே அப்படியே அமுக்குங்க அப்படியே. எப்படி அமுக்குவீங்க? நானா ஓடிட்டேன்ல. அண்ணன் கூட வச்சுதான் அமுக்கணும். இது போட்டு வரும். வேணுமா? வேணுமாமா? ஆமாம் சூப்பரா கேட்டிருக்கா வீட்டில் கேட்டுன்னு தான் சொல்கிறேன் நான். இந்த வாரம் வரேன்டா, நடக்க முடியலடா. இல்லைங்க இளமேலே அடுத்த மறுபடியும் இளமேலே இருக்கு பாருங்க. சரிவா டக்குனு விரல் பிடிக்கல. எஸ்கேப் ஆயிடுச்சு. மூஞ்சி அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. இப்படி வந்து சொருகிச்சு. சொருகியா இருக்கு. அது சொல்லல. அது இல்லை. இந்த சைடு இருக்கு. அது இருக்கு எக்கு நம்பர் அவ்வளோதான் போ போ. அவ்வளோதான் அப்படியே தள்ளி போ. ஏய் ஒரு கையில் பிடிக்க போயிடா அவிச்சோ. அது என்ன நீ ஒரு கையில் பிடிக்கிறாதான் அது. இந்த சைடு அப்படி ஓடிட்டே போ. அவ்வளோதான். அப்படியே தள்ளிட்டு போய் அங்கே சொருகிச்சு. அது சொருகிச்சுன்னா அது போச்சு பார். இதோ பார் இது வரேன். எங்கே போச்சு? ஒரு விரால பிடிக்கிறதுக்கு இங்க இருக்கீங்களே. அவ்வளோதான், அவர் தான் தேவை. அதுதான் தாமரையில எல்லாம் வலிக்கிறோம்ல. அப்படியே விரால் மீன் வளர்ப்பு ஆரம்பம். ஓகே இது வரைக்கும் தேடிட்டு போய் என்ன பிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த பக்கம் தேட்ட ட்ரை பண்ணுங்க, அந்த பக்கம் விட்டுறாதீங்க. ஏக்குள்ள இருக்கு, இந்த பள்ளத்துக்குள்ள தான் இருக்கு. இப்போ எகிரி உள்ள போகுது. ஜிலேபி ஜிலேபியில் வராது. இந்த சைடு வந்துச்சோ. சேத்துல சைடில் லெஃப்டில். அண்ணன் கூட வச்சுருவோம் தெரியுதுங்களா? ஆமாம், பின்ன அதை நீங்கள் பிடிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு தெரியாதா? அப்படியே கொண்டு போங்க. அப்படியே கொண்டு இது பேர் கீழே விடுங்க. கையில் கிடைக்கும். இது வந்து தேலியா இருங்கெழுத்தியா? இதுதான் தேலி தான். ஒரிஜினல் தேலி இதுதான். சரி போடுவோம், கந்தல விடுவோம். கையில் ஒரு கடிக்க போகுது. நாளைக்கு காய் வீங்கி இருக்க போகுது. அது வீடு பார்த்துக்கலாம். அது பிடிக்கும் போது நம்ம பார்த்து பிடிச்சிக்கலாம். பசுபதியும் அதே மாதிரி தான். அதிலே இருக்கட்டும். தண்ணி மேலே இருக்கட்டும். கல் உள்ள போயிடும். அவ்வளோ போச்சு. இது நல்ல மீன் தான்டா. இது ஒன்றும் பண்ணாது. சமூகம் பண்ணி விட்டுறோம். அது பார்த்தாலும் எடுத்துட்டானுங்க. எங்கே இருக்கு? இது இருக்கு. அதை தள்ளி விட்டு
அதுக்கிட்ட அடிக்கும் பாரு. இதோ அது பண்ணங்கோட்டையா? விழுந்துச்சா? வரேன். ஜிலேபி பாருங்க சைடில் கிடக்கு. எங்க பெரிய சைஸு. இதை நம்ம சாப்பிட்ருவோமா? தூண்டியா போறீங்க? தூண்டிய வாங்கடா ஆண்டி ஆக்கிற. எத்தனை எங்க இருக்கு? எவ்வளோ பெருசு? எப்பா அடிக்கிட்ட க்ளோஸ் அப்ல போ. இந்த காலில் ஏதோ தடிச்சு இருக்குது எடுக்கலாம். அது எப்படின்னா அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். வெயிட் இதை பிடிங்க வீடு எனக்கு. அப்போ அந்த ஃபோனை வாங்க கையில் வீடியோ நான் தூர முடியாது. தம்பி பிடிப்பேன் பாரு. விட்டா தாத்தண்டி இது தலையெல்லாம் தெரியும். அதே பார்த்து போ.